இங்க நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அவ ஹஸ்பண்டுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆனா அவ ஹஸ்பண்ட் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உப்பே இல்ல, இந்த சாப்பாடை நான் எப்படி சாப்பிடுவேன்னு துப்பிட்டு அவ வைஃப் நிறமாச கர்ப்பிணியா இருக்கான்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி உப்பே இல்லாத சாப்பாடை நீ சாப்பிட்டு பாருன்னு வற்புறுத்தி ஊட்டி விடுறான். அப்ப ஒரு நாள் இந்த பொண்ணு சும்மா பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அவ ஹஸ்பண்டுடைய போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. அவ ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு இருந்ததுனால இவ போன் எடுத்து பாக்குறா. அந்த போன்ல மைலவுன்னு எழுதி இருக்கு. இந்த பொண்ணு கால் அட்டெண்ட் பண்ணி ஹலோ ஹலோன்னு சொல்லி பாக்குறா. அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அந்த நேரம் பார்த்து அவளுடைய ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு வந்தாங்க. அவனுடைய பெர்மிஷன் இல்லாம அவனுடைய போன் எடுத்து பேசுறத பார்த்து இந்த பையன் அவளை போட்டு பயங்கரமா அடிச்சு என் போனை நான் தொடர வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போய் அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது, இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேணாம், நான் உங்களை தானே நம்பி இருக்கேன்னு சொல்லி பாக்குறேன். ஆனா அவ ஹஸ்பண்ட் அட்வைஸா நீ என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும், அதனால உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போன்னு சொல்லி அவன் வைஃப் இவ்வளவு சொல்லி வேற ஒரு பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறா, அழுது பாக்குறா. ஆனா அந்த பையன் கொஞ்சம் கூட காது எடுத்து கேட்கவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில இந்த பொண்ணு பாய்சன் குடிச்சு வயித்துல குழந்தையோட இறந்து போயிடா. அவன் வைஃப் இறந்து போன பிறகு அவன் குழந்தையையும் அவன் வைஃபையும் இழந்துட்டோமேன்னு அழுதுகிட்டு இருக்கான்.